ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம PS4 ஜெயில் பிரேக்கில் நம்மளோட மல்டிப்ளேயர் கேம் ப்ளே லிஸ்ட்டை மட்டும் செக் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கேம்ஸ் எல்லாமே நம்ம மேண்டிட்டரியாக வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு கேமுமே எப்படி இருக்க போது, அதை நம்ம எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒன் பை ஒன் என்ன கேம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம மல்டிப்ளேயர் கேமோட ஃபோல்டர். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா WW2K25. ஸோ இது வந்து ஒரு மேண்டிட்டரியான கேம், இந்த WW2K25ங்கிறது. மார்டல் காம்பட் 11 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேம் ப்ளே லிஸ்ட் நம்ம மல்டிப்ளேயர் கேமில். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இந்த கேம் பிளேயோட கிராஃபிக்ஸ் ஆகட்டும், இந்த கேம் பிளேயோட கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும், ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்டல் காம்பட் 11 அல்டிமேட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டிஎல்சியும் தனியாக டவுன்லோட் பண்ணி, ஸோ டெர்மினேட்டர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி விளாண்டு பார்க்கலாம். ஒரு நல்ல கேம். அடுத்து இட் டேக்ஸ் டூ எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு பயங்கரமான ஒரு மல்டிப்ளேயர் கேம். இது 2 பேர் மட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ரெடம்ஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கம்ப்ளீட்டான ரேசிங் அண்ட் ஃபைட்டிங் கேம் சீக்வன்ஸில் வர ஒரு ஆக்ஷன் கேம் மாதிரி தான் அதுவும். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மல்டிப்ளேயர் கேமில் அவைலபிள் இருக்குது. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேசிங் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுறது ஆப்போனண்ட்டோட. ஸோ யார் ஃபஸ்ட்டு வரா அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் க்ரியேட் பண்ண கேம். இது ஒரு லேட்டஸ்ட்டான கேம் தான். ஸோ இந்த கேமை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து கான்ட்ரா வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம PSPலேருந்து விளாடுற ஒரு நல்ல ஒரு மல்டிப்ளேயர் கேம். நம்ம இந்த ஓல்ட் கன்சோல்ஸ் அதிலலாம் அடுத்த கேம் பார்த்தோம்னா லீகோ 2K டிரைவர். இது ஒரு நல்ல ஒரு மல்டிப்ளேயர் ரேசிங் கேம். ஸோ இந்த கேம் வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட லிஸ்ட்லேயும் இருக்கணும். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ரேசிங்கிறப்ப 2 பேர் கம்ப்ளீட்டாக இந்த கேம் வந்து லீகோ எடுத்து பண்ணனால ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட் கேம் தான். ஸோ கம்பல்சரி இது கிராஃபிக்ஸ் வைஸ் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து ஹாரிசான் சேசஸ் டர்போ. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிராஃபிக் வைஸ் போனோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கேம் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறப்ப அந்த கேம் பிளே ஈவெண்ட் ஆகட்டும், அதில் ஒவ்வொரு லெவல்ஸ் ஆகட்டும், ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸோட ஆடுறதுக்கு இந்த கேம் வந்து கம்பல்சரி ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் கேம் தான் நம்ம மல்டிப்ளேயர் லிஸ்ட்டில். அடுத்து வந்து ஸ்மர்ஃப்ஸ். இது ஒரு பேசிக் கேம் தான். இது வந்து கொஞ்சம் இந்த ஸ்மர்ஃப்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ரேசிங் கேம் தான். இது மல்டிப்ளேயர் தான். அடுத்து வந்து நிஞ்சா டர்ட்டில். ஸோ நமக்கு தெரியும் PSPலேருந்து விளாண்டுட்டு இருக்கோம் நிஞ்சா டர்ட்டில்ஸ் எப்படி இருக்குங்கிறது. இது 2 டைமென்ஷனல் கேம். இது மல்டிப்ளேயர் ஓரியன்டடாக தான் இருக்கும். ஸ்டோரி வைஸ் கேமும் கிராஃபிக்ஸ் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளேயர் ஆடுறப்ப நமக்கு ஒரு கேமோட அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவாக தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாம். இது பென்டன் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். PlayStation Plusல இது ஒரு ஃப்ரீ கேம் தான் ஆக்சுவலாக. ஸோ பென்டன் பவர் ட்ரிப் வந்து ஒரு பேசிக்கான ஒரு பென்டன் கேம் தான். கிராஃபிக்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது மல்டிப்ளேயர் இருக்குது, நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து ஜுமான்ஜி. ஸோ இதுவும் வந்து 4 பேர் ஆடுற கேம் தான். இது வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அந்த மாதிரி வர கேம். இதுவும் ஒரு நல்ல ஸ்டோரி பேஸ் கேம் தான். இது 4 பேர் ஆடுறப்பயும் நம்ம கம்ஃபர்டபுளாக நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நீங்கள் கண்டிப்பாக லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு பார்ட் இருக்குது, அது தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து பவர் ரேஞ்சர். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பேசிக்கான கேம் தான். இதை நான் ஆக்சுவலாக இதுக்கு ஏற்றினா நான் ஜெயில் பிரேக் பண்ணுறப்ப டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேம் ஏற்றினது. ஸோ இது மல்டிப்ளேயரில் தான் வருது. இது சம்திங் 1 ஜிபிக்குள்ளே தான் வருது ஸ்டோரேஜ் வைஸ். பட் நல்லாயிருக்கும் இதுவும். ஸோ டைம் ஸ்ப்ளிட்டர் 2 வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு PS4 ஜெயில் பிரேக் வச்சுருக்கீங்கன்னா இந்த கேம் நீங்கள் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நம்ம கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ஒரு மல்டிப்ளேயர் ஷூட்டிங் கேம். ஸோ சூப்பராக இருக்கும் கேம். நீங்கள் விளாண்டு பாருங்கள். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும்.
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறத. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க YouTubeலலாம் செக் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ அடுத்து டவுன்ஹில் டாமினேஷன். டவுன்ஹில் டாமினேஷன பத்தி நான் சொல்ல தேவையில்ல. ஸோ 2K கிட்ஸ்க்கு தெரியும் இந்த கேம் எப்படிங்கிறது. ஒரு பயங்கரமான PS2லருந்து எவால்வ் ஆயி வந்த கேம் தான். ஸோ இன்னும் இதுக்கு இன்னும்